அருணாச்சல சிவா எதேச்சியாக ப்ரௌஸ் பண்ணதில் ரெண்டு விஷயம் பார்த்தேன். ஒன்று வந்து டிமாண்டே காலனி அப்படின்னு அபிராமபுரத்தில் இருக்குது மெட்ராஸில். அங்கே வந்து பேய் நடமாட்டம் இருக்கிறதாவும், அதே மாதிரியே வந்து பெசன் நகரில் ப்ளூ கிராஸ் ரோடுன்னு ஒரு இடத்துலையும் பேய் நடமாட்டம் இருக்கிறதாவும் வந்து போட்டிருந்தாங்க. நிறைய வீடியோஸ் யூடியூப்பில் அது சஜஸ்ட் பண்ணிட்டு பார்த்தேன். என்னென்னா இப்போ அந்த அபிராமபுரத்தில் இருக்கிற டிமாண்டே காலனி பார்ப்போமே, அது என்னென்னா எங்கள் பெரியப்பா வந்து அதுக்கு ஒரு 2-3 ஸ்ட்ரீட் தள்ளி சுந்தரராஜன் ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரீட்டில் இருந்தார். இப்போ அவர் இல்லை பாவம். அவர்கிட்ட கேட்டிருந்தா இதை பற்றிலாம் நிறையா சுவாரஸ்யமாக சொல்லியிருப்பார். என்னென்னா ஒரு போர்ச்சுகல் சிட்டிசன், அவர் வந்து ஒரு 200 இயர்ஸ் முன்னாடி இந்தியாவில் வந்து இருக்கார். அவரோட பர்சனல் லைஃப் ரொம்ப ட்ராஜடியாக இருக்குது. அவர் வந்து அந்த அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற நிறையா வீடு கட்டியிருக்கார். அவரோட அன்ஹாப்பி லைஃப் எண்டு வந்து அன்ஹாப்பி எண்டாக முடியும் போது அந்த ப்ரெசன்ஸ் இருக்குது, அந்த ஸ்பிரிட்டோட ப்ரெசன்ஸ் அந்த இடத்துல இருக்கிறதுனால நிறையா டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இப்போ என்ன விஷயம் நம்ம கவனிக்கணும்னா, அதாவது இந்த மாதிரி ஸ்பிரிட்ஸ் அப்படிங்கிறது, அதாவது ஒருத்தர் செத்து போகும்போது அவரோட பிராணன் வெளியில் வரும் பாருங்க. அந்த வெளியில் வரும்பொழுது ஒரு நார்மல் இது இல்லாமல் ரொம்ப அதிகப்படியான ஒரு துன்பத்தோடு வெளியில் வருது அப்படின்னாக்க, ஆக்சிடெண்ட் இல்லை மர்டர் அந்த மாதிரிலாம் இருக்கிறச்ச, அப்போது வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்க, அந்த பேயின்னு ஒன்று வந்து பக்கத்தில் இருக்கிறவாள்லாம் ட்ரபிள் பண்ணணும் அப்படின்லாம் பண்ணாது. அது வந்து அதோட அந்த மாதிரி ஒரு சாலிட் என்டிட்டி கிடையாதுங்க. அங்கே என்னென்னா ஒரு குழப்பமான சூழ்நிலை நிலவும். அந்த எனர்ஜி வந்து தாறுமாறாக அப்படி வெளியில் ரிலீஸ் ஆனது பஞ்சபூதங்களோட கலக்காமல் அந்த இடத்துல வந்து சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ என்ன அப்படின்னாக்க, அவாவாளுடைய அந்த ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ் அதை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணினோம் அப்படின்னாலே, நல்ல சக்திகள் ஃபாலோ பண்ணினோம் அப்படின்னாலே நம்மளை வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸ்லாம் வந்து அண்டாது. நம்பர் 1, நம்ம எந்த மதம் சார்ந்தும் இருக்கலாம், சைவம் வைணவம் எதுவாக இருந்தாலும் நம்ம ஃபாலோ பண்ணோம். அந்த நாராயண நாமம், சிவநாமம் சொல்லிட்டு போகிறோம், குருவோட நாமத்தை சொல்லிட்டு போகிறோம், ராகவேந்திரோட நாமத்தை சொல்லிட்டு போகிறோம்னா நமக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காது. இன்னொன்று, இந்த இதிலெல்லாம் வந்து இப்போது புரியல் கிரவுண்டில் எல்லாமே வந்து சாதாரணமாக இருக்கிறவங்க போய் இப்போ இந்த காளி பூஜையெல்லாம், மயான பூஜை, சுடுகாட்டு காளி பூஜையெல்லாம் சாதாரணமாக இருக்கிறவங்க, நம்ம நார்மலாக இருக்கிறவங்க போய் பண்ணக்கூடாது அப்படின்னு ஏன் சொல்கிறதுனா, இது ஒரு சோல் தான் இந்த இடத்துல டிமாண்டே காலனியில். அப்போ ஒரு புரியல் கிரவுண்டில் பல ஆத்மாக்கள் இருக்கும். அப்போ என்னன்னாக்க, வாழாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் அப்படிங்கிற மாதிரி அந்த நிராசைகள் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று கலந்து அங்கே ஒரு ஆர்டர்லியாக இல்லை, அங்கே ஒரு கயாஸ் தான் இருக்குது. கயாட்டிக் சுச்சுவேஷனாக இருக்கும்போது சூக்ஷ்ம லோகத்தில் ஒரு கயாட்டை எப்படி ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சி வந்தால் பரவாயில்ல, 4-5 ரேடியோ ஃப்ரீக்வன்சி வந்தால் நமக்கு குழப்புது இல்லையா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இந்த டிமாண்டே காலனிலாம் இருக்குது. நான் தனியாக இதோட ஒரு வீடியோவாக என்னோட புரிதலை இன்னொரு இதுவாக போடுறேன். தேங்க்யூ. நம்ம ஒரு மனம்.